காலத்தில் ஒரு கருணையுள்ள மற்றும் ஞானமுள்ள அரசன் ஒரு மகிழ்ச்சியான மற்றும் செழுமையான ராஜ்யத்தை ஆட்சி செய்தார். ஒரு நாள் தனது நாட்டின் மக்களை பார்க்கவும் அவர்களுடன் நேரில் பேசவும் அவர் முடிவு செய்தார். அவரது ரதம் செல்ல முடியாத தூர பகுதிகளுக்கு அவர் நடந்து சென்றார். மக்களை சந்தித்து அவர்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார். ஆனால் கடினமான கற்கள் நிறைந்த பாதைகளில் நடப்பதால் அவரது கால்கள் மிகுந்த வலி அடைந்தது. அரசரின் பயணம் முடிந்தபின் அவர் அவ்வளவு கடினமான பாதைகளை கடந்து வந்ததை பற்றி நினைத்தார். அவற்றில் தினமும் நடப்போரின் துயரங்களை நினைத்து கவலைப்பட்டார். அனைவரும் சுகமாக நடக்கச் செய்ய தனது ராஜ்யத்தின் அனைத்து பாதைகளையும் தோலால் மூட உத்தரவிட்டார். அது மிகவும் செலவானதாக இருக்கும் என்பதால் மற்றும் பல மிருகங்களை கொல்ல வேண்டிய நிலை உருவாகும் என்பதால் மந்திரிகள் அதிர்ச்சியடைந்தனர். அப்போது ஒரு புத்திசாலி ஆலோசகர் ஒரு புத்திசாலித்தனமான யோசனையுடன் வந்தார். அவர் அரசருக்காக தோலால் செய்யப்பட்ட ஒரு நல்ல காலணியை உருவாக்கினார். அதை அரசருக்கு போட்டுவிட்டார். அரசன் அதனை அணிந்ததும் அது மிகவும் வசதியானதாக இருந்தது. கடினமான பாதைகளில் நடப்பது உடலுக்கு ஏற்றதாக இருந்தது. அரசன் இவ்வுலகத்தை முழுவதுமாக மாற்ற முயல்வதை விட சில சமயங்களில் உங்களை மாற்றுவது சிறந்தது என்பதை உணர்ந்தார். அவர் தனது உத்தரவை ரத்து செய்தார். ஊர் மக்களுக்கும் காலணிகளை தயார் செய்ய உத்தரவிட்டார். பணத்தையும் மிருகங்களையும் காப்பாற்றினார் மற்றும் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டார்.